ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்களாக இருந்தேன். ஆசிரியர் தேர்வாரியத்தால் நடத்தப்படுகின்ற அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் குறிப்பாக நேரடி நியமனம் தொடர்பாக உள்ள போட்டித் தேர்வுகளுக்கு பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம். இது தொடர்பாக புதிய தடையாணை வழக்கு விசாரணையானது பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாள் 28ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இது யாரால் தொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ், கன்னடம், உருது, தெலுங்கு, மலையாளம் இது தொடர்பாக உடைய ஆசிரியர்கள் தங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் பழைய நடைமுறையின் அடிப்படையில் 2 வருடங்கள் டைம் கொடுக்கணும் கேட்டிருக்காங்க. தற்போது தேர்வு செய்யப்படும் பொழுது பார்ட் பியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் எங்களை தேர்வு செய்யுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க. இது பழைய நடைமுறை. அதுவும் 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னும் பொழுது இந்த 2 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் முழு பாடத்திட்டம், டிஎன்பிஎஸ்சியால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று நடத்துவாங்க. அதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் இருக்கும், 100 மதிப்பெண்கள். அதுதான் முழு பாடத்திட்டம் சொல்லுவாங்க. ஸோ 100 மதிப்பெண்களுக்கு அவங்க தேர்ச்சி அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அது போன்ற பழைய நடைமுறை எடுத்துன்னு வர சொல்லி இந்த வழக்கு இருக்குது. இந்த வழக்கானது நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 7ல் வருது. நீதியரசர் சுப்பிரமணியம் என்ற ராஜசேகர் இவர்கள் முன்னிலை விசாரணைக்கு வராங்க. இதில் நிறைய கனெக்டட் கேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில். இப்போ இந்த வழக்கு வருகின்ற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இன்று 27 பிப்ரவரி மாதம் டிபிஐ வளாகத்தில் காலி பணியிடங்கள் அதிகரித்தல் விடை குறிப்பு குறித்து ஒரு கவன ஈர்ப்பு செயலை செய்துட்டு ஆசிரியர் வந்திருக்காங்க. இந்த எஸ்ஜிடி தேர்வுக்கான ஆன்சர் கீ வெளியே வராமல் இருப்பதற்கு இந்த வழக்கம் ஒரு முக்கிய காரணம் தான். நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த வழக்கோட ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான சில விஷயங்களை பார்க்க மாதிரி இது. இதில் பாருங்கள், ஒரு ஆர்டர் காப்பி. இது வந்து யார் அப்படின்னா, பாபு அப்படின்ற ஒரு ஆசிரியருடைய ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் brought to notice that the process of selection recruitment post of graduate teachers kept in abeyance on account of interim order. interim order இருக்குது. பிடி அசிஸ்டண்ட்டோட நியமனத்தில் இன்ட்ரீம் ஆர்டர் இருக்குதுன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எப்போது? ஆஃப்டர் த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு. அதே கணத்தில் இன்னொரு ஆர்டர், இது வந்து பாரதி ஏ அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்களோட ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் brought to our notice that process selection recruitment to the secondary grade teachers kept in abeyance. இது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு ப்ராசஸே வந்து கெப்ட் இன் அபைன்ஸ். இதை வந்து நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம். முக்கியமாக சில பெட்டிஷன்ஸ் எல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இதை ஸ்க்ரீனில் இப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாபு சாரோட ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸோட நியமன தடையை காரணம் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸோட ப்ராசஸே வந்து நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம் இந்த விசாரணை முடிவுக்கு வருதா இல்லை தொடர்ச்சி அடைதான்னு. இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.